இன்னொரு அழகானது ஒரு உதாரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டால் அது மக்கா, மதீனா, புனித ஸ்தலம். அந்த புனித ஸ்தலத்துடைய கிரியைகள், ஹஜ் வணக்க வழிபாடுகள், உம்ரா வணக்க வழிபாடுகள், கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வது, சஃபா மர்வாவில் ஓடுவது, ஜம்ராத்தில் கல்லெறிவது, அரஃபாவில் தரிசிப்பது, அத்துணையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் வளங்களை தவிர எதுவுமே கிடையாது. எதிர்பார்க்கவில்லை அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 60 வயதை தாண்டுகிறார்கள். அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற புதல்வனை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அந்த புதல்வனை கொடுத்து மழலை மொழி பேசுவதற்கு முன்னாடியே அவர்களையும் அவர்களுடைய மனைவியும் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கெல்லாம் அழைத்து செல்ல சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று தனிமையிலே விடுகிறார்கள். மனைவி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பு என்றால் விட்டு செல்லுங்கள், எங்களை பொறுமையாளர்கள் உள்ளவர்களாக கண்டுகொள்வீர்கள் என்று. தனிமையாக விடப்பட்ட மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே சுப்ஹானல்லாஹ், யார் உதவிக்கு வருவார்கள்? பக்கத்தில் ஆட்கள் இல்லை, கூப்பிட்டா சத்தம் கேட்காது, வாகனம் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட உணவு இல்ல, மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த வெட்ட வெளியிலேயே தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் ஒருவர் விட்டு விட்டு வருகிறார் என்றால் அது ஈமானிய பலம் இல்லாமல், இறைவனுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வுடைய அருள்வளம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாளுமே விட்டு விட்டு வர முடியாத உறவுகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு விட்டு வருகிறார்கள். அல்லாஹ் எதிர்பாராத அருள்வளத்தை கொடுக்கிறான். யார் தான் தன்னுடைய பிள்ளை அழுகின்ற பொழுது சும்மா இருப்பார்கள்? ஹாஜரா ரலியல்லாஹு அவர்கள் அங்கும் இங்குமாக ஓடித் திரிகிறார்கள். தன் மகனுக்கு ஒரு முடர் தண்ணீரையாகிலும் கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக ஜம்சம் நீரூட்டை அருள்வளமாக அள்ளி கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எதிர்பார்க்காத அருள் அல்லாஹ் கொடுத்த அருள் உறவுகளே. உலகம் அழியும் வரையும் அந்த அருளை அழிப்பதற்கு எந்த சக்தியால முடியாது. எதிர்பார்க்காமல் கிடைத்த அருள் வளம். உண்மையிலே இப்படிப்பட்ட அந்த நிகழ்வோடுதான் அல்லாஹு தஆலா நம்மையும் இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான். சில பொழுது கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கும், திடீரென்று அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிக்கும். அல்லாஹ்வை தவிர என்னை யாருமே காப்பாற்ற இல்லை, அந்த நம்பிக்கையை வெளிக்காட்டும். 99 தப்பி பொழைச்சுன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? 99 தப்பி பொழைச்சேன். அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான், ரிஸ்க வைத்திருக்கிறான், அதனால் வாழ வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 35வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் இப்படி சொல்கிறான் உறவுகளே, மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிகு ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹி வஹுவல் அஸீஸுல் ஹகீம். மனிதர்களுக்கு அல்லாஹ் தன் ரஹ்மத்தின், அதாவது தன்னுடைய அருளில் இருந்து ஒன்றை திறப்பானாக இருந்தால், திறந்து கொடுப்பானாக இருந்தால் அதை தடுப்பதற்கு யாருமே கிடையாது என்று சொல்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா எதை தடுத்து விடுகிறானோ அதன் பின் அதனை அனுபவிக்கக்கூடிய எவருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாவரையும் மிகைத்தவனும் ஞானம் உள்ளவனுமாக இருக்கிறான் என்று